அன்புக்குரியவர்களே, ஒரு காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தை எப்படி கழிக்க விரும்புகிறீர்கள்? அதுக்கு ஒரு மாணவன் சொன்னா, நான் சினிமா பார்க்க விரும்புகிறேன். இன்னொரு மாணவன் சொன்னா, நான் பீச்சுக்கு போய் நேரத்தை சந்தோஷமாக கழிக்க விரும்புகிறேன். இன்னொரு மாணவன், என் அம்மா கூட கோயிலுக்கு போவேன். இப்படி விதவிதமான விடைகள் வந்தன. கடைசியா ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் கிட்ட அவர் தான் தலைமை தாங்கினாருங்க அந்த கூட்டத்துக்கு. அவர்கிட்ட இதே கேள்வியை போட்டாங்க, ஓய்வு நேரத்தை எப்படி கழிக்க வேண்டும் அப்படின்னு. அதுக்கு அவர் மாணவர்களை பார்த்து சொன்னாரு, அன்புக்குரிய மாணவர்களே, உங்கள் ஓய்வு நேரத்தை மற்றவங்க தப்பா பயன்படுத்த விடாதீங்க. இதுதான் ஓய்வு நேரத்தை பயன்படுத்துகிற முறை. இந்த விடை எப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த கருத்தை தெரிவிக்கிறது பாருங்க. இப்போ நிறைய பேர் புகைப்பிடிக்கிற பழக்கம் வச்சிருக்காங்க. மிக அதிகமான பேர் மது அருந்துகிற பழக்கம் வச்சிருக்காங்க. கொஞ்சம் பேர் தவறாக பெண்களிடம் செல்லுகின்ற பழக்கம் வைத்திருக்கிறார்கள். இவங்க எல்லாரையுமே நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க தெரியாமல் கேட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணேன் சார், அது ஹேபிட் ஆகிடுச்சு. இப்போது ஒரு சிகரெட் பிடிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த சிகரெட்டால் எவ்வளோ பெரிய கேடுகள் வருதுன்னு அரசாங்கம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது தொடங்கிறது பாருங்கள், ஒரு த்ரில் மாதிரி ஸ்போர்ட்டிவாக தொடங்கும். நண்பர்கள் கல்லூரியில் அப்படி இது பண்ணும்போது ஒரே ஒருத்தவங்ககிட்ட புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கும். அவன் என்ன பண்ணுவாங்க, இந்த புகைப்பிடிக்காத மாணவர்கள்ட்ட, மாப்பிள்ள ஒரு த்ரில்லுடா, சும்மா வச்சு இழுடா, நீ ஒன்று நாளைக்கு பிடிக்க வேணாண்டா, இன்னைக்கு வச்சு இழுத்து விடுறா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி தான் மது அருந்துகின்ற பழக்கம். இதுக்கு மிரட்டுவானுங்க, நீ மட்டும் இதை எடுத்து குடிக்காம இரு, நாளைக்கு மூஞ்சிலே முழிக்கூடாதுன்னு. ஆனால் அன்று தொடங்குகின்ற பழக்கம் அவன் சமுதாயத்தின் முகத்திலேயே முழிக்க முடியாமல் குடிகாரன் என்ற ஒரு புதிய பெயருக்கு ஆளாகிறான். அது அந்த மாணவர்களுக்கு, அந்த நண்பர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் பேப்பர், ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் படித்தாங்க. திரிபுரான்னு ஒரு ஸ்டேட் இருக்கு இல்லைங்களா, அங்கே இந்த ஆண்டில் மட்டும் 47 இளைஞர்கள் உயிர்கொல்லி நோயான எய்ட்ஸ் செத்துருக்காங்க. இன்னும் 829 பேருக்கு எய்ட்ஸ் இருக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜில். இது நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்ன? தனி மனித ஒழுக்கம் இல்லை. இந்த தனி மனித ஒழுக்கத்துக்கு தான் அந்த காலத்திலே கூட்டு குடும்பங்கள் இருந்தன. இன்றைய நிலையில் எடுத்துக்கொள்ளுங்கள், மினியேச்சர் ஃபேமிலிஸ். எந்த குடும்பத்திலும் தாத்தா பாட்டி கிடையாது, மாமன் மாமி கிடையாது, சித்தப்பா பெரியப்பா கிடையாது, அண்ணன் தம்பி கூட கிடையாது. கணவன் மனைவி, ஒரு பிள்ளை அல்லது 2 பிள்ளை. ஆனால் இந்த 4வருமே 4 தீவுகளாக வாழ்கிறார்கள். வீடுகளை போய் பாருங்கள், கணவன் மனைவி ஒன்றாகத்தான் இருப்பார்கள், பேசிக்கொள்ள மாட்டார்கள். அவரவர்களுடைய அலைபேசியில் வாட்ஸ்அப்பிலோ அல்லது வேறு அப்ளிகேஷன்ஸிலோ மூழ்கி இருப்பார்கள். மனைவி கணவனுக்கு கொடுக்கின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட வாட்ஸ்அப் மூலமாக வரும். ஆர்டர் ஃபார் ஃபுட் இன் ஸ்விக்கி அப்படின்னு வருங்க. கேட்டால் ஏன் பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னு கேட்டால், வி ஆர் என்கேஜ் ஈவன் அட் ஹோம். வீட்டில் கூட ஆஃபீஸுக்கு மெயில் போடணும், வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும். இருவரும் சம்பாதிப்பதால் இப்படி ஒரு நிலை. பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். பிள்ளைகள் படித்தார்களா இல்லையா? கேள்வியே கிடையாது. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை அவர்கள் கண் பார்வையை பார்த்தே தெரிந்து கொள்ளலாம். அடலசன்ஸ், அந்த பிள்ளைகள் பெற்றோரின் நேரடி மேற்பார்வையில் இருக்க வேண்டிய ஒரு பருவம், வளர் இளம் பருவம்.
அந்த பருவத்திலே எத்தனை பேர் நாம் பெற்றோர்களாக நம் கடமையை செய்கிறோம்? இல்லை. பிள்ளைகளை சரிவர வளர்க்காமல், பிள்ளைகளுக்கு அதீத செல்லம் கொடுத்து, தந்தை அடித்தால் தாய் சண்டைக்கு வருவார், தாய் கண்டித்தால் தந்தை வீட்டை விட்டு கோபித்துக் கொண்டு வெளியே போய்விடுவார். இதை நன்றாக அறிந்திருக்கின்ற இந்த தலைமுறை அவர்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுகிறது, தவறாக பயன்படுத்துகிறது. விளைவு தனிமனித ஒழுக்கம் இல்லாத சமுதாயம். தனிமனித ஒழுக்கம் இல்லாத சமுதாயம் வீட்டுக்கும் ஆகாது, நாட்டுக்கும் ஆகாது. வாழ்க வளமுடன்.